ஐலாண்ட் ராமோகன் சார் மியூசிக் வந்து சூப்பரா இருக்கு. ராகுல் வந்துட்டு 70% ஆஃப் த சீன்ஸ்ல வராங்க. சிவகார்த்திகேயன் சார் வந்துட்டு ஆப்வியஸா அவரோட ஹார்ட் ஒர்க், ஸோ ஸ்டன்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காரு. யோகி பாபு சாருக்குன்னு ஒரு ஸ்டைல் ஆஃப் காமெடி இருக்கும், அது அழகா பண்ணிருக்காங்க. எல்லா காமெடியன்ஸ்க்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கு. ஏலியன் சித்தார்த் சார் வாய்ஸ் வந்து அழகா மர்ஜ் ஆயிருக்கு. ஸோ நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. கிட்ஸோட வந்து உங்களுக்கு சூப்பரான மூவி. படத்துல புதுசா ஏதாவது சொல்லிருக்காங்க? ஏலியனோட இருக்கிறது புது கான்செப்ட். ஸோ நம்ம ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும், நமக்கு ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும். யார் போய் பார்த்தாலுமே நம்ம வந்து மூவியோட எங்கேஜ் ஆயிடுவோம். படத்துல சித்தார்த் சாரோட வாய்ஸ் எப்படி சூப்பரா மர்ஜ் ஆயிருக்கு அவரோட சேர்ந்து, நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி படத்துல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி குரல் கொடுத்திருக்காரு, இதுல சித்தார்த் எப்படி? சித்தார்த் சார் வந்து ஏலியனுக்கு வாய்ஸ் கொடுக்குறாரு. ஸோ ஏலியனோட பார்ட் தான் சித்தார்த் சார் பண்ண மாதிரி. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. ஏலியனுமே காமெடி பண்றது அதெல்லாம் நல்லா இருந்தது. ஸோ செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு சூப்பர் ஹீரோவா மாறிடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏலியனோட பவர்ஸ் தான் மூவி பாருங்க, நல்லா இருக்கும். ஓவராலா படம் ஒர்த்தா? சூப்பர். 10க்கு நான் 9. தேங்க்யூ. அக்கா படத்துல பிஜிஎம் எப்படிக்கா இருக்கு? கம்பேக் டு அப்படின்ற மாதிரி நம்ம ரொம்ப எங்கேஜ் ஆயிப்போம். இந்த 90s கிட்லாம் சக்திமான் அந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வந்துரும், எங்கேஜிங்கா இருக்கும். ஓகே ஓகே. ஏலியன் எப்படி பண்ணிருக்கு? சூப்பரா இருக்கும். ஏலியனுமே காமெடி பண்ணி, ஏலியனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? ஏலியனுக்கு அந்த கிரகத்துல இருந்து மெசேஜ் அனுப்பா, ஐ லவ் யூ அப்படின்னு மெசேஜ் அனுப்பும். ஏலியன் 2K கிட்ஸா? அது தெரியலங்க. நல்லா இருக்கு. ஏலியன் கிராபிக்ஸ்லாம் எப்படி இருந்தது? அக்செப்டபிளா? ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. நீங்க வந்து மூவி பாக்குற ஏலியனை பத்தி பாக்கணும், இல்ல நம்மளே ரொம்ப எங்கேஜ் ஆயிடும், நம்மளோட படத்தோட டிராவல் ஆயிடும். நல்லா ஓகே ஓகே. மேம் சிவகார்த்திகேயன் சார் கரியர்லயே டான் தான் அதிக கலெக்ஷன். இந்த படம் அதை பீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நல்லா இருக்கு. ஆடியன்ஸ் பொறுத்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா நீங்க பாத்தீங்களாமே உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும். நல்லா இருக்கு. ஓகே. 10 அவுட் ஆஃப் 9. கிராபிக்ஸ்க்கு மட்டும் கொடுக்கணும்னா எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி 10 ரொம்ப ஒர்க் பண்ணிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. படம் எப்படி மேம் இருக்கு? படத்துல எது மேம் நல்லா இருந்தது? அதான் பாத்துட்டீங்களா? எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. ரியலிஸ்டிக்கா இருக்கு. படத்துல வந்து கிராபிக்ஸ் சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்களே, எப்படி இருந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தியேட்டர்ல? படத்துல தியேட்டர்ல கிராபிக்ஸ் பார்க்கும்போது எவ்வளவு ரியாலிட்டிக்கா இருந்ததா? படத்துல வந்து ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக் போட்டிருக்காரு, எப்படி இருக்கு? அவ்வளவா இல்ல. ஓகே. அவ்வளவா இல்ல. ஒரே இத ரிப்பீட்டா போடுறாங்க. சாங்ஸ் பரவாயில்லையா? சாங்ஸ் பரவாயில்ல. ரைட்டா மொக்கையா இருக்கு. இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரகுல் பிரீத் சிங் கூட நடிச்சிருக்காரு. கெமிஸ்ட்ரிலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? நல்லாதான் இருக்கு. இந்த பொங்கல் வந்து அயலான் பொங்கல் சொல்லலாமா? ஐலாண்ட் சொல்லுங்க, ஐலாண்ட் மூவி எப்படி இருக்கு? ஐலாண்ட் நல்ல ஒரு சூப்பரான ஒரு மூவி. நல்லா இருக்கு, படம் பார்க்க நல்லா இருக்கு. அதாவது காசு வாங்காம ஒரு ஹீரோ நடிச்சிருக்காரு அப்படின்னா அது வந்து எங்க சிவகார்த்திகேயன் தான் சொல்லணும். உண்மையிலே நல்ல ஒரு படம், அருமையான படம். அண்ட் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஒரு விஷயம் இருக்கிற விஷயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். படம் உண்மையில நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு, ஃபன்னா இருக்கு ஆக்சுவலா. அண்ட் முக்கியமா ஏஆர் ரஹ்மான், அவர் சொல்லவா வேணும், அவ்வளோ நல்ல நல்ல பாட்டுகள் கொடுக்குற ஒரு மனுஷன். லெஜெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அவ்வளவு அழகா இருக்கு படம், சந்தோஷமா இருக்கு, ஜாலியா இருக்கு. கிட்ஸ் கண்டிப்பா வந்து ஒரு ஃபன்னான எலிமெண்டா இருக்கும், நல்லா ஜாலியா வந்து படம் பார்க்கலாம். அண்ட் முக்கியமா ஐலாண்ட் வந்து பதில் சொல்லுவாரு, கேக்குறீங்களா? ஐலாண்ட் கேக்குறீங்களா? இது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய காமெடி. அட இரியா ஐலாண்ட். உங்களுக்கு இல்ல ஐலாண்ட் கேட்கணுமா வேணாமா? ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு ஐலாண்ட் கேள்வி கேட்க வேணாமா? கேட்கணுமா வேணாமா? கேட்கணும்ல. இரு ஐலாண்ட் கேட்போம். ஐலாண்ட் பதில் சொல்லியா? அப்படியா? படம் நல்லா இருக்கா? சரியா? படத்துல நடிச்சிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. கேளுங்க ஏதாவது கேள்வி. தம்பி சொல்லுங்கப்பா. எப்படி இருக்காங்க? ஹீரோயினா? ஹீரோயின் நல்லா இருக்காங்களா? ஆக்சுவலா சூப்பரா இருக்காங்களா? கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கா? அவர் வந்து ஹீரோயின் ஏக்கலன்னு ஃபீல் பண்றாரு. அவர் உங்களுக்கு மட்டும் ஹீரோயின் நீ ஃபீல் பண்றேன்னு கேக்குறாங்க. இல்ல அவருக்கு ஏற்கனவே ஹீரோயின் இருக்காங்களா படத்துல? ஏலியன், அந்த ஏலியன் கிரகத்துல ஹீரோயின் இருக்காங்களா? படம் எப்படி இருந்துச்சு? ஜாலியா இருந்துச்சா? அவரு நீ சேர்வியா இல்லன்னு கேட்பாரு. யாரு அது? ஐலாண்ட் இவ்வளவு நேரம் அண்ணன் சொன்னது உண்மையா பொய்யா? ஏலியன் கெட்டப்ல வந்தா எவனும் ஏடா இந்த கெட்டப்ல வந்தாலே எவனும் மதிக்க மாட்டீங்க. ஏலியன் கெட்டப்ல தான் மதிக்க மாட்டீங்களா? ஒரே நிமிஷம் ஒரு கண்டென்ட் போயிட்டு இருக்கு. இருடா. ஐலாண்ட் கடைசியா படம் எப்படி இருக்கு சொல்லிருப்பா. படம் நல்லா இருக்கா? சரிப்பா, ஓகே ரைட், நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அண்ணா ஐலாண்ட் வந்து ஏன் ஓன் வாய்ஸ் யூஸ் பண்ணா சித்தார்த் சார் வாய்ஸ் யூஸ் பண்ணிருக்கு? அது ஒரு கிரியேட்டிவிட்டியா இருக்கும். முக்கியமா சித்தார்த் சாருக்கு ஒரு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். அவர் வந்து அவருமே காசு வாங்காம தான் பண்ணிருக்காரு. உண்மையிலே ப்ரோ
யாருமே வந்துட்டு இப்ப நீங்க மைக்க பிடிக்கிறீங்க அந்த இடத்துல இருந்து சிவகார்த்திகேயன் வந்திருக்காரு. சோ அது எவ்வளவு பெரிய விஷயம். அதுல பாடுறதுக்கு ஒரு விஷயம் இல்லையா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அங்க இருந்தாரு. அதே மேடையில ஒரு ஆங்கராவோ அங்க இருந்த ஒரு மனுஷன் இங்க இருந்து வந்து, அதுவும் ஏஆர் ரஹ்மான் நம்ம எல்லாம் பார்த்து வியந்த ஒரு மனுஷன், அந்த மனுஷன் கூட ஒரு படம் பண்ணிருக்காரு அப்படின்னா அது பெரிய விஷயம். அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். படம் நல்லா இருக்கு. ஓரளவு படம் வந்து நல்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி. செகண்ட் ஹாஃப்ல லைட்டா லேக் இருக்கமா, லைட்டா ஃபீல் ஆகுது. மத்தபடி நல்லா ஜாலியா சிரிச்சுட்டே போலாம். அதே ஐலாண்ட கேட்டு சொல்லுங்க. என்னம்மா நீ ஏதோ வீட்டுக்கு வந்திருக்கியா, சும்மா வீடியோ பார்க்க வந்திருக்கியா, இல்ல கேள்வி எதுவும் கேட்கலையா? வழக்கம் போல அந்த வேலையை பாக்குறீங்க பாத்தீங்களா? ஒரு கேள்வி கேட்டமா, படம் எப்படி இருக்குன்னு புதுசா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சூப்பர்மா, படம் சூப்பரா. அண்ணா யோகி பாபு நல்லா பண்ணிருக்காரு ப்ரோ. எஸ்கேக்கு யோகி பாபு நல்லா இருக்கு. அடுத்தடுத்த படங்கள்ல எஸ்கேவும் பரிதாபங்களும் நடிச்சா நல்லா இருக்கும். ஏன்னா ரீசெண்டா வந்து ஒரு ரெட் நூல்ல வந்து ஒரு இது ப்ரமோஷன் பண்ண அதுல வந்து எஸ்கேக்கும் பரிதாபங்களுக்கும் ஒரு காமெடி காமெடி தேடிட்டு இருக்காங்க. சிங்க் ஆச்சுன்னு சொல்றீங்க. நல்லா சிங்க் ஆச்சு. அடுத்த படத்துல பரிதாபங்களும் எஸ்கேவும் காமெடி கலந்து பண்ணா நல்லா இருக்கும். நல்லா இருக்கு, சூப்பரா பண்ணிருக்காங்க எல்லாருமே. ஓரளவு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி ப்ரோ. ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலா எடுக்கிறது. ஸ்கிரீன் பிளே வைஸ் எப்படின்னா அருமையா இருக்கு. இப்பதான் ஐலாண்ட் நானும் கேட்டு அவர். ஆனா இது வரைக்கும் வந்து எஸ்கே அண்ணன் படத்திலேயே வந்து டான் தான் ஹையஸ்ட் கலெக்ஷன் 125 crore. இந்த படம் எத்தனை கலெக்ஷன் பண்ணுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா 500 கோடிக்கு வாய்ப்புகள் உண்டு ப்ரோ. நன்றி. படம் நல்லா இருக்கு. ஐலாண்ட் ஓகே. என்ன பிடிச்சிருந்துச்சு படத்துல? பிடிச்சிருந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஏலியன் வர சீன் எல்லாமே எல்லாம் நல்லா இருக்கு. எஸ்கே வர சீனும் நல்லா இருக்கு. ஓகே. ஸ்டோரி வைஸ் பாத்தீங்கன்னா இது மாதிரி நீங்க பார்த்த ஸ்டோரி மாதிரி வித்தியாசமா என்ன பண்ணிருக்காங்க? ரொம்பலாம் நம்ம டெப்தா பண்ண ப்ரோ. ஏன்னா அந்த அளவுக்குலாம் இது இல்ல. நார்மல் தமிழ் ஆடியன்ஸ்க்கு எப்படி எடுக்கணுமோ கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி எடுத்துக்காங்க. கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா கிட்ஸ் தான் இருக்கு. ஃபேமிலி கிட்ஸ் தான். அப்ப குடும்பம் கிட்ஸ் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா பிடிச்சிரும். ஓகே, கண்டிப்பா பிடிக்கும். ஓகே. ஏன்னா ஏலியன் வர சீன் எல்லாமே இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நல்லா காமெடி சில இடத்துல வச்சுட்டு தான் அப்புறம் தான் சென்டிமெண்ட் லாஸ்ட் எடுத்து வந்து வைக்கிறாங்க. படம் நல்லா இருக்கு. இந்த படத்துல வந்து சிஜி ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அது படத்துல உங்க தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? சிஜி சூப்பரா பண்ணிருக்காங்க எல்லா சீன்ஸுமே. ஒரே ஒரு சீன் மட்டும் எனக்கு நான் மைண்ட்ல நோட் பண்ணதுனால தெரிஞ்சுட்டு, என்னன்னா ஒரு லாரி நின்றுட்டு இருக்கும், கார் வந்து இடிக்கும். அது வந்து இடிக்கும் போது அந்த ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா அப்படியே அட்டை மாதிரி கிளீனா தெரியுது. அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி படம் சிஜி ஒர்க்லாம் சூப்பர். ஏலியன் எப்படி நான் பர்ஃபார்மன்ஸ்? ஏலியன் தான் ப்ரோ. படம் ஃபுல்லா ஏலியன் தான். அப்ப குழந்தைங்களுக்கு தான் இந்த படம் தான். கண்டிப்பா குழந்தைங்க தான். படத்துல வந்து சித்தார்த் ஆக்டர் வந்து வாய்ஸ் கொடுத்திருக்காரு ஏலியனுக்கு. அது செட் ஆயிருக்கா? செட் ஆகுதான் கேட்டீங்கன்னா செட் ஆயிருக்கு. ஆனா அவர் தான் பண்ணாரான்றது சித்தார்த் வாய்ஸ்ன்றதெல்லாம் தெரியல. ஆனா ஏலியனோட வாய்ஸ் கரெக்டா நல்லா செட் ஆயிருக்கு. கொடுத்த காசுக்கு ஒருத்தன் ஆயிலாம். இவங்க விற்கிற ரேட்டுக்காக நான் 238 ரூபா டிக்கெட். அதுக்கு அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை. அந்த அளவுக்கு டிக்கெட்டுக்கான காசு கேட்டீங்கன்னா அவ்வளவு ஒர்த் இல்லை. படம் நல்லா இருக்குன்னா கேட்டீங்கன்னா நல்லா இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கணும். ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். ஆனா சிவகார்த்திகேயன் சார் படத்திலே டான் தான் அதிக கலெக்ஷன் 125 crore. இந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணு நினைக்கிறீங்க? அது பீட் பண்ணும். கண்டிப்பா பீட் பண்ணும். அவர் கெரியர் பெஸ்டா இது இருக்கும். பெஸ்டான்னு கேட்டீங்கன்னா வந்துட்டே இருக்கும் ப்ரோ. அவர் இப்ப அவரு தான் நெக்ஸ்ட் வர இதுல அவரு தான் பெஸ்ட் கொடுத்துட்டே இருப்பாரு. கூட இருக்கிற வந்து இல்ல நார்மலா சொல்றேன் சார். கூட வந்து கேப்டன் மில்லர், மேரி கிறிஸ்மஸ் இந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தோட இந்த படம் காம்படிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. சூப்பரான ஒரு படம், அருமையான ஒரு படம். இந்த படத்துல ஏன் டிஃபரெண்டா பாக்கணும் அப்படின்னா, எந்த ஹீரோ வச்சும் காசு வாங்காம நடிப்பாங்களா? சொல்லு, நடிப்பாங்களா? நடிக்க மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு காசு தான் முக்கியம். 100 கோடி 150 கோடி வாங்குற ஆக்ட்ரஸே காசு வாங்காம நடிக்கிறாங்க. காசு வாங்க மாட்டேங்கிறாங்க. காசு வாங்குறாங்க. பட் ஆனா என் தலைவன் காசு வாங்காம நடிச்சிருக்காரு. அது பெரிய விஷயம். அது படத்துக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் கண்டிப்பா. முக்கியமா கேஜிஆர் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். பிகாஸ் ஒரு படத்தை வந்து நின்று போன படத்தை திருப்பி எடுத்து ஒரு மாதிரி ஒரு பிரச்சனை வந்து நிறைய பிரச்சனைகள் ஆயிடுச்சு ஆக்சுவலா. அதுக்குள்ளேயே அந்த படத்தை எடுத்து ஒரு மேக்கிங் மாதிரி பண்ணி யாருமே தமிழ்நாட்டுல பண்ணாத ஒரு இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஒரு விஎஃப்எக்ஸ்ல பெரிய ஒரு இதா கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கு படம், அருமையா இருக்கு. ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான மூவியா இருக்கு. விஎஃப்எக்ஸ் சிஜி ஒர்க்லாம் எப்படி இருக்கு? ஆக்சுவலி 4 வருஷம் இதுக்காக தான் வெயிட் பண்ணாங்க. சோ தியேட்டர்ல பாக்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? 7 வருஷம் ப்ரோ. ஆக்சுவலா அந்த ஆடியோ லான்ச் கூட போயிருந்தேன். 7 வருஷம் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, அண்ட் எவ்வளவு எப்படி எல்லாம் வந்து அவங்க பண்ணிருக்காங்க. அந்த முக்கியமா சித்தார்த் சாருக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ். அவருமே பேமெண்ட் இல்லாம தான் வந்துட்டு கொடுத்திருக்காரு, நடிச்சிருக்காரு, வாய்ஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னு. அவருமே ஆக்சுவலா இந்த வில்லன் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம். அது மட்டும் எனக்கு ஒரு சின்ன சஜஷன். ஒரு எஸ்டிஆர் சூர்யா மாதிரியோ இல்ல அவரை போட்டுருந்தா கரெக்டா பர்ஃபெக்டா இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு.
அவரு ஆக்சுவலா அவர் மிஸ் பண்ணிட்டாரு நினைக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. வில்லன் மட்டும் கொஞ்சம் வெயிட்டா போட்டுருந்தா வேற ஒண்ணும். அந்த ரெக்வஸ்ட் வேற ஒண்ணும் இல்ல. ஸோ அதே மாதிரி ஏழாம் மியூசிக் ஸோ அவன் தான் ஃபர்ஸ்ட் படம் மாட்டாரு சிவகார்த்திகேயன். ஸோ அந்த மியூசிக் எப்படி இருக்கு ஆக்சுவலி? எந்திரனோட டச் இருந்துச்சு, லாஸ்டா பாட்டு நல்லா இருக்கு படம். கிளைமாக்ஸ்ல எந்திரனை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவர் சொன்ன மாதிரி ரஜினி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் முக்கியமா ஒரு சின்ன டைலாக் கூட இருக்கும், ஹே நீங்களா எங்கெங்கடா வந்தீங்க, நீங்க எப்பவுமே அமெரிக்காக்குள்ள தானே வந்தீங்க, நீங்க புதுசா தமிழ்நாடு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கு. ஸோ அந்த ஏலியன் எப்படி பண்ணிருக்காங்க ஆக்சுவலி? ஏலியன் ஆக்சுவலா அவங்க அந்த பையன் ஃப்ரெண்டு தான். அந்த இப்ப கூட ஒரு படம் வந்து ஹீரோ பண்ணிருக்காப்ல. அந்த படம் அவர் வந்து எதாவது சொன்ன சிவகார்த்திகேயன் அப்பப்ப கலாய்ப்பா, நீ மட்டும் ஜாலியா இருக்க அப்படின்னு. ஆக்சுவலா அவர் அவருமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அந்த மேக்கிங்ல இருந்து. அதாவது அந்த சொல்ற என்னன்னா கைக்கு, அதாவது ஒரு கைக்கு ஒரு பக்கம், நம்ம ஃபேஸுக்கு ஒரு பக்கம், அது ஒவ்வொன்றுக்கா தனித்தனியா சிஜி பண்ணிருக்காங்கன்ற பட்சத்துல ரொம்ப பெரிய விஷயம். இட் வில் டேக் டைம். ஆக்சுவலா இட் வில் டேக் டைம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அயலான் 2 வரதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு நிறைய இருக்கு. 2 கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. மைனஸ் பாத்தீங்கன்னா பெருசா இந்த படத்துல எனக்கு தெரியல. செகண்ட் ஹாஃப்ல லைட்டா ஸ்லோ ஆற மாதிரி லைட்டா ஃபீல் ஆகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாதி கதை முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஹாஃப்ல லைட்டா ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் லைட்டா ஸ்லோவா இருக்கு. மத்தபடி பெருசா படம் சூப்பரா இருக்கு. எந்த மாதிரி ஆடியன்ஸ் இந்த படம் பார்க்கலாம்? எல்லாருமே பார்க்கலாம். கிட்ஸுக்கு முக்கியமா ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். இது எங்க தளபதி சொல்ல மாதிரி கிட்ஸர் பிடிச்சா இருப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு படம். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல ஏதோ சூப்பர் ஹீரோ மாதிரி. ஆமா, சூப்பர் ஹீரோ வராரு. சூப்பர் ஹீரோவா இருக்காரு. டோட்டலா கதையை நான் ஃபுல்லா சொல்ல விரும்பல. கதையை கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. படம் 10க்கு 10 சூப்பரா இருக்கு. இந்த வருஷத்தோட அனிமேஷனோட பெஸ்ட் மூவி. ஆக்சுவலா நல்லா இருக்கு. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ சோ மச். படம் எப்படி இருந்தது? படத்துல எது ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ? விஎஃப்எக்ஸ் நல்லா இருந்தது. ஓகே. படத்துல ஏலியன்லாம் எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க, கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல வந்து சித்தார்த் ப்ரோ வாய்ஸ் கொடுத்திருக்காருன்றாரு. செட் ஆகுது அந்த கேரக்டருக்கு? ப்ரோ படம் எப்படி ப்ரோ இருக்கு ப்ரோ? உங்களுது அயலான் பாத்தீங்க. படத்துல சிஜி எல்லாம் எப்படி இருக்கு ப்ரோ? படத்துல ஏலியன் கேரக்டர் நல்லா யூஸ் பண்ணிருக்காங்களா? இந்த படத்துல ஏலியன் கேரக்டருக்கு வந்து சித்தார்த் வந்து வாய்ஸ் கொடுத்திருக்காரு. அது செட் ஆகுது அந்த கேரக்டர். ஆனா படம் எப்படின்னா இருந்தது? படத்துல எது நல்லா இருக்கு ப்ரோ? எந்த படம்? அயலான் பார்த்தோம். நல்லா கேக்குறேன். படம் சூப்பர், எல்லாமே சூப்பரா இருக்கு. விஎஃப்எக்ஸ்லாம் செமையா இருந்துச்சு. இந்த படம் வந்து தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய சிஜி படம் சொல்லலாமா? சொல்லலாம். இந்த பொங்கல் அப்ப வந்து அயலான் தான். அயலான் தான். படம் எப்படி இருந்தது ப்ரோ? சூப்பரா இருக்கு. படத்துல எது ரொம்ப நல்லா இருந்தது? ப்ரோ படம் எப்படி இருக்கு?